தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று காதல். என்ன காதலை பற்றி என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது என்கிற கேள்வி, தினம் ஒரு தகவலில் சொல்ல வேண்டி இருக்கிறது என்ற கேள்வி எழக்கூடும். ஆனால் அதற்கு காரணம் இருக்கிறது. ஆக இந்த காதல் என்பது ஒரு இனிப்பான ஒரு நிகழ்வு. நினைவை தொலைக்க முடியாமல் நினைத்து நினைத்து இதயத்தை உணர்வுகளால் அடைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இனிப்பான விஷயம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து என்ன என்று கேட்டால், இந்த உணர்வை, இந்த மெல்லிய உணர்வை எப்படி நாம் கையாள்வது என்பதில்தான். காதல் என்பது ஒரு பொருள் அல்ல, கடையில் வாங்கிக் கொள்வதற்கு. ஆக ஒரு பொருட்களை போல் வாங்குவதோ உருவாக்கிக் கொள்வதோ இதில் இல்லை. ஆக இது ஒரு உணர்வு. காதல் என்பது ஒரு அன்பு, ஒரு பிரியம், ஒரு நேசம். ஆக நாம் எப்படி பொருள் கொள்கிறோம் என்று கேட்டால், இந்த காதல் என்று சொல்லும் பொழுதே வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் தான் பார்க்கிறோமே ஒழிய பாசிட்டிவாக பார்ப்பது என்பது கிடையாது. எந்த ஒரு கட்டத்திலும் எதையும் யோசித்து செய்யக்கூடிய நடுநிலைத்தன்மை மனிதரிடையே நிறைய உண்டு. பயப்படுதல் என்பதே ஒன்றில் கூடுதலாக மயங்குதல் என்று பொருள். மயங்குதல் என்றால் ஒரு தன்னுடைய நிலையை விட்டு விலகி இன்னொன்றில் ஆட்பட்டு விடுவது, ஒரு அடிக்ட் போல. ஆட்படுதல் என்பது நடக்கும் என்றால் அதிலிருந்து விட்டு விலகுவது. ஆக ஒன்றுக்கு ஆட்படுதல் என்பது நிகழும்போது, ஈடுபடுவது நிகழும்போது அதிலிருந்து விடுபட்டு வெளியே வருவது என்பதும் சாத்தியமானால் இரண்டும் ஒன்று. ஆனால் சந்தோஷத்தை உடனே ஏற்றுக்கொள்ளும் நம்முடைய மனது வருத்தம் என்று வரும்பொழுது அதை விட்டு விலகி இருக்கத்தான் விரும்புகிறோம். எனவே ஆட்படுதலுக்கு உட்பட்டு விடும் அளவுக்கு அதனை விட்டு விலகுவதற்கு தயாரில்லாத நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஆக எங்கு நாம் நம் உணர்வுகளில் புரிதலின்றி தள்ளப்படுகிறோமோ அங்கே நமக்கு நிறைய பிரச்சனைகளும் முளைத்துவிடும். எனவே எங்கு எதை செய்தாலும் சிந்திக்க வேண்டும். குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு வளரும் போதே சரிவர சிந்திக்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எதை பற்றி கேட்டாலும் விளக்க மறுத்து விடுவது என்பது சரியான அணுகுமுறையாக இந்த காலத்தில் இருக்காது. பிள்ளைகளுக்கு விரிவாக சொல்லித்தர தயங்குவதே அவர்களை வேறொரு பாதையில், ஒரு சோதனைக்குள் தள்ளிவிடுவதற்கு சமமானதாக கொள்ளப்படுகிறது. ஆக இந்த காதல் என்பதனுடைய சரியான புரிதல் இல்லா தன்மைதான் பல குடும்பங்களில் நிம்மதி சீர்குலைந்து விடுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. எத்தனையோ செய்திகளை எல்லாம் நீங்கள் அண்மையில் நாளேடுகளில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக இந்த காதல் என்கிற பெயரால் ஒரு சமூகம், ஒரு ஊரே ஆக எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை ஊடகங்களில் நாம் பார்த்து வருகிறோம். காதலின் பெயரால் பல கொலைகளும் பல கொள்ளைகளும் நிகழ்ந்து வரத்தான் செய்கின்றன. குழந்தைகள், சிறுவர்கள், இளையவர்கள் காதலிப்பதை கண்டு பெற்றோர் பயம் கொள்வது என்பது இயல்புதான். அதே நேரம் அவர்களை சரிவர வழி நடத்தும் ஒரு உரிய கடமையும் கூட பெற்றோர்களுக்கு உண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். காதல் அரும்பும் போது ஜாதி, மதம், அந்தஸ்து, படிப்பு எல்லாம் தடையாக இருப்பதில்லை. ஆனால் அது திருமணம் என்று நிகழும் போது, நிறைவேறும் போதுதான் இதற்கெல்லாமே ஜாதி, மதம் எல்லாமே தடையாக வந்துவிடும். குடும்பத்திற்குள் தீர்க்க முடியாத குழப்பங்கள், சச்சரவுகள் எல்லாம் ஏற்படும். காதலிக்கும் போது இருந்த ஒரு பூரிப்பு, மகிழ்ச்சி, இது எல்லாமே திருமணத்திற்கு பின்பு காணாமல் போய்விடும். ஆக திருமணத்திற்கு பிறகு காதல் என்பதே நின்றுவிடும். ஆக வாழ்க்கை என்பது வெறும் கற்பனையில் குடும்பம் நடத்துவது அன்று, நடைமுறையில் வாழ்ந்து காட்டுவது என்பதை உணர வேண்டும். காதல் வயப்பட்ட இருவர் காதலன் காதலியாக இருக்கும் வரை காதல் என்பது ஒரு பூங்காற்றாக இருக்கும். கணவன் மனைவி என்று ஆகிவிட்டால் புயல் காற்றாக மாறிவிடுகிறது. காதல் என்பது அகராதியிலிருந்து
நீக்கப்பட வேண்டிய ஒரு கெட்ட வார்த்தையோ உச்சரிக்கக்கூடாத பாவச் சொல்லோ அல்ல. லட்சியங்களை பொசுக்கிவிட்டு துளிக்கக்கூடிய இந்த பருவக்காதல், இளம் பருவக்காதல் தேவையா என்பதுதான் கேள்வி. ஆக இளமை என்பது சாதனைகளுக்கான ஒரு களம். இளமையில் தொலைத்துவிட்ட லட்சியங்களை பிற்காலத்தில் மீட்டெடுக்க நினைத்தாலும் முடியாது. சமூகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் குறிக்கோளும் புதுமை படைக்க விரும்பும் ஒருமுக சிந்தனையுமே இன்றைய இளைஞர்களின் இலக்காக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த வாழ்க்கை, இந்த காதல் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கும். ஆக இந்த சிந்தனைகளை மனதில் கொண்டு இளையோர்கள், அதாவது லட்சியங்களுக்காக காதலை கொஞ்ச காலம் காக்க வைக்கலாம், தவறில்லை. காதல் வெறும் பொழுதுபோக்கல்ல, வாழ்க்கை சம்பந்தப்பட்டது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். கண்ணியமும் கட்டுப்பாடும் காதலுக்கும் உண்டு. மீண்டும் நாளை சந்திப்போம்.